எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஜனவரி 26. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சினோவி டே. வெளியில் பாருங்கள், நல்ல குளிரோட சினோ கொட்டி கொண்டே இருக்குது. டெம்பரேச்சர் வந்து -3°C தான் இருக்குது. ஆனால் பலமான காற்று வீசுகிறதால -10°C வரைக்கும் குளிருது. இந்த குளிரில் உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு ஸ்வீட் செய்து காட்ட போகிறேன். இந்த ஸ்வீட் வந்து இலங்கையிலேயே மிக பிரபலமான தொதல் தான். இந்த தொதலை எப்படி குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த தொதல் செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான பொருள்னு சொன்னால் அது தேங்காய் தான். நான் இதுக்காக வேண்டி ஒரு தேங்காய் எடுத்து நல்லா திருவி எடுத்துருக்கிறேன். இதை நான் மிக்சியில் போட்டு அடித்து முதற்பால் வேறையாகவும் 2ஆம் பால் வேறையாகவும் எடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். மிக்சி கப்பில் தேங்காய் பூவை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல் பாலை நல்லா திக்காக எடுத்துக்கொள்ளணும். 2ஆம் பாலை கொஞ்சம் தின்னாமல் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். திக்கான தேங்காய் பால் 1 கப், தின்னான தேங்காய் பால் 3 கப், சர்க்கரை 200 கிராம், அதோட நல்லா வறுத்த சிவப்பரிசிமா 1 கப், நறுக்கின பாதாம் நீங்கள் கஜுவும் எடுத்துக்கொள்ளலாம், அதோட பிஞ்சளவு சால்ட். இனி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இந்த தின்னான பாலை எடுத்து அதை காய்ச்சி அதுக்குள்ளே இந்த சர்க்கரையை போட்டு சர்க்கரையை முதல்ல மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்வோம். அது கொதிக்கணும் வேண்டி இல்லை, அந்த சர்க்கரை முழுதும் அந்த சூட்டில் கரைஞ்சால் போதுமானது. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வந்தோடனே இந்த மாதிரி ஒரு வடிதட்டு வச்சு முதல்ல நாங்கள் வடிச்செடுத்து இதை வச்சுக்கொள்ளுவோம். அதுக்கு பிறகு ஒரு பேன் எடுத்து அதில் வந்து அரிசி மாவை முதல்ல சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்து, அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். உப்பும் சேர்த்து நாங்கள் அந்த ஏற்கனவே வடிச்செடுத்து வச்ச சர்க்கரை கரைசலை ஊற்றி இந்த மாவை நல்லா கரைச்செடுப்போம். அது ஈஸியாக கரைஞ்சிடும் இப்படி போட்டு கரைக்கக்குள்ள. இதுக்கு பிறகு அடுப்பில் வச்சு கிண்டி எடுக்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சா காணும். இப்போ இது நல்லா கரைஞ்சோடனே இதோட நாங்கள் எடுத்து வச்ச முதற்பாலையும் சேர்த்து கரைச்சி அப்படியே கிண்டி கொண்டே இருப்போம். இப்படி கிண்டி கொண்டே இருக்க அது நல்லா இறுகி நல்லா தொதல் பதத்துக்கு வரும். இப்படியே கைவிடாமல் தொடர்ந்து கிண்டி கொண்டே இருக்க அது வந்து நல்லா இறுகி வரும். இறுகி வந்து நாங்கள் தேங்காய் பால் சேர்த்தபடியாக அந்த தேங்காய் பாலில் இருந்து ஒயில் வந்து பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் வரைக்கும் நாங்கள் நல்லா கிண்டி கொண்டே இருக்கணும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் எடுக்கும். அதிக நேரம் எடுக்காது. இப்போ பாருங்கள், இந்த ஒயில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இப்படி கிண்ட அந்த முழு ஒயிலும் அப்படியே பிரிஞ்சு வரும். இந்த பிரிஞ்சு வர இந்த ஒயிலை வந்து நாங்கள் வேறையாக அப்படி எடுத்து வச்சுக்கொள்ளணும். இல்லாட்டி அளவுக்கு அதிகமான ஒயிலாக எங்களோட தொதல் வந்துடும். இப்போ இப்படி பிரிஞ்சு வர ஒயில் எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்பவும் கிண்டி இந்த நிலையில் வைத்து நாங்கள் கஜுவையோ அல்லது நான் எடுத்து வச்ச பாதாம் ஸ்லைஸையோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி எடுத்தால் தொதல் ரெடி ஆயிடும். இப்போ தொதல் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதை வந்து நாங்கள் நல்லா அமர்த்தி விடணும். இப்போ வாழையில் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் வாழையிலேயே ஜூஸ் பண்ணி இதை அமர்த்தி கொள்ளலாம். நான் ஒரு சிப்பலோக் பேக் எடுத்து அதில் கையில் போட்டு அது மூலம் நல்லா அமர்த்தி விட்டுக்கொள்கிறேன். இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த எண்ணெய் பாருங்க போல் எண்ணெய் வந்திருக்குன்னு சொல்லி இப்போ எல்லாமே செட் ஆகி ரெடி ஆகிட்டு. இப்போ எங்களுக்கு வந்து நல்லா குளிர் இருக்குது, -10°C சொன்னேன் தானே. அதால் இப்போ ஒரு 1 ஹவர்லேயே எனக்கு செட் ஆகிட்டு. அப்போ நான் 1 ஹவர்லேயே இதை இன்னொரு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஹாட் கண்ட்ரியில் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் முதல் நாள் நைட் செய்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கட் பண்ணி எடுத்து கொள்ளலாம். இப்போ இதில் வந்து சர்க்கரையோட சுவை வந்து உங்களுக்கு அதிகம் பிடிக்காட்டி நீங்கள் அதுக்கு பதில் அரைவாசி சர்க்கரையும் அரைவாசி ப்ரௌன் சுகரும் பாவிக்கலாம், அல்லது ஒயிட் சுகர்
சுகரும் பாவிக்கலாம். கொஞ்சம் பிளாக் கலர் வரணுமன்றதுக்காக வேண்டி தான் பிளாக் கலர் சர்க்கரை நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வெட்டி காட்டுறேன்னு பாருங்கள். நல்ல வாசனையாகவும் நல்ல ஒரு டெக்ஸ்சர்லேயும் வந்திருக்கு தோதல். இது வந்து குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்கிற மெத்தட் தான் நான் காட்டினேன். இந்த அளவுகள் வந்து ஒரு 15 பீசஸ் வரும். 2-3 பேருக்கு அல்லது வீட்டுக்கு ஒரு 5 பேருக்கிட்ட விருந்தினர் வாரன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ உடைச்சி காட்டுறேன் பாருங்கள். உள்ளுக்கு எல்லாமே நல்லா வந்திருக்கு, நல்ல சுவையாகவும் வந்திருக்கு. இப்போ குயிக்காக ஈஸியாக எப்படி தொதல் செய்கிறேன்னு பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ரஸ்னா. நன்றி, வணக்கம்.